இவன் கூட சேர்ந்து நீ எப்படி சொதப்பிட்டியாடா? இனிமே இவனுங்க கிட்ட இருந்து நமக்கு பணமும் வராது, விவசாய கடன் இவனுக்கு ரத்தெல்லாம் பண்ண மாட்டானுங்க. மக்களுக்கு நல்லது பண்றலாம் போனேன்னு வச்சுக்கேன், கன் எடுத்து சுட்டு சமூக விரோதின்னு போயினே இருப்பானுங்க. நல்லது பண்றானா அப்படியே சொல்லுவாங்க, சுட்டுவானுங்களா? ஆனா உன் ஐடியா என்னன்னு எனக்கு தெரியும். என்ன ஏய், அரசியல் ராஸ் தானே, வெளியே போய் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவேன், கரெக்ட் தானே? ஐயோ புரிய, தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் பிராய்ச்சித்த நேரம்னு ஒன்று வரும், அந்த நேரம் தான் இது. அது விட்டு சிஸ்டம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு பார்த்துப்பா, மண்டை கிண்டே எரிச்சு விட்டுற போகிறானுங்க. மண்டை எரிச்சிடுவானுங்களா? தூக்கிட்டாங்களாடா, இப்ப பாரு எப்படி வேலை நடக்குது பாரு. மச்சான் பசங்க கலக்கிட்டானுங்கடா. அவங்களுக்கான போராட்டம் இல்ல, நமக்கான போராட்டம். யூத்னா சும்மாவா, ரத்து பண்ணி தான் ஆகணும். மச்சான் வண்டிலாம் பேட்டரி விடுங்கடா. கூப்பிடுறோம் பசங்க, நம்ம போராட்டத்துக்கு போலாம். விளையாட்டுத்தனமா இருக்கு. விவசாய கடனை எப்படி கேன்சல் பண்றது? ஆனா இவங்க அம்மனமா நின்னா கூட அரசாங்கம் ஒத்துக்காது. சார், மக்கள்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதுக்கு இதான் வழியா? மினிஸ்டர் பையனை கடத்தி வச்சிருக்காங்க, என்னைய பேசுற நீ? சார், அவங்களும் எவ்வளவு பொறுமையா போராடி பார்த்தாங்க, நீங்க கேட்கிற மாதிரி இல்ல, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க. அப்ப மட்டும் நடந்துருமா இது? இடியட்ஸ். ஆமா, நீ என்ன அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுற? அவங்க சப்போர்ட்ரா? சார், சின்ன சஜஷன் சார். சஜஷனா? கையில மாட்டாமையா போயிடுவானுங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஏய் போடா, என்ன நான் பாட்டுக்கு அப்பவே செத்து போயிருந்திருப்பேன். வாங்கணும்னு சொல்லி தானே இங்கே கூப்பிட்டு வந்த. பெரிய இவன் மாதிரி போய் பணத்தெல்லாம் வேணாட்டு வந்துட்டேன். என் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா? என்னை பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா மச்சான்? ஏய், உங்கள் பிரச்சனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. இதனை அடுத்து சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் விவசாயிகள் பொதுமக்கள் மக்கள்லாம் எப்படி ஒன்னா சேர்றாங்கன்னு பாரு. விவசாய கடனை கண்டிப்பா ரத்து செய்யணுங்க. Farmers loan should be cancelled. விவசாய கடனை மொத்தமா ஒழிச்சிடணும். ஒழுங்கா விவசாயிங்க கடனை ரத்து பண்ணிட்டு போங்கயா. சோறு வேணும்ல, எதை வச்சு சாப்பிடுவீங்க? அவங்க தான் இந்த நாட்டுக்கே முதுகெலும்பு. அவங்க போராட்டம் பண்றதெல்லாம் சரிதான், விவசாய கடனை ரத்து பண்ணியே ஆகணும். ரத்து பண்ணுங்க ப்ளீஸ். வரவன் போறவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது பாஸ். எக்கனாமிக் கொலாப்ஸ். விவசாய கடனை கண்டிப்பா ரத்து பண்ணியே ஆகணும். விவசாயிங்க கடத்தை ரத்து பண்ணுங்க ஐயா. விவசாயிங்க எல்லாம் இல்லைன்னா நம்மளாம் இல்லைடா. அவங்களாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அன்னைக்கு மெரினால கூடிச்சு அவ்வளோ பெரிய கூட்டம் எதுக்காக? எல்லாம் ஒரு உணர்வு தான்டா. பணம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நானே. மாறிட்டேன். உனக்கு பணம் தான் முக்கியம்னா இந்த பேக் அங்கே இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. சரி விடு, குடும்பத்துக்காக செத்துன்றதை விட விவசாயிகளுக்காக செத்துனா கொஞ்சம் மரியாதையாவது இருக்கும். என்னடா? உண்மைதான் மச்சான். டேய் ஹீரோ, நீ ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ. என்ன அந்த ஐடியா வச்சுக்கிறான் பட்னு? இரு வா, இரு. என்ன பண்ணுகிற நீ? ஐயோ பாவி, மலையாள ஆட்டு பல்லடிக்கு வந்துட்டு பிட்டு படம் பார்த்துனுக்குற. அண்ணன் தம்பி விளையாடுறத பாரு. சி, நிறுத்துங்க அவங்க விளையாட. அந்த படத்தை லட்சம் வந்துக்கிறான், போய் பிடி போ. ஹாலிவுட் படம் காட்டுறது. நான் காட்டேன், இந்த பாரு, நீ போய் அவனை பிடி. இந்த பாரு, ஓட்டு, நான் சொல்றது கேளு. காம் ப்ளீஸ். இந்த பாரு, வா. சை, காம குரங்க. சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அந்த கமிஷனர் நம்ம கழுத்த இருக்கிறாயா. எல்லாரையும் சீக்கிரமா காப்பாத்துங்க, ஆனா யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுல அந்த மினிஸ்டர் பையனை வந்து பூ மாதிரி பாத்துக்கணுமா? யார் யாது வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு இருக்காங்க, பிஸ்கட் கொடுக்குறான்? யார் யாது? சார், யாரோ மக்கள் சூப்பர் ஸ்டாரா. மக்கள் சூப்பர் ஸ்டாரா? போலீஸ் கஷ்டம் தெரியாம இவங்களோட ஒரே டார்ச்சரா போச்சியா? சார், கமலஹாசன். ஆமா, கமலஹாசன் நல்ல நடிகராச்சே, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப அவர் இதுக்கு ஆதரவா 5 பக்கத்துக்கு ட்வீட் போட்டிருக்காரு. எத்தனை கட்சிடா தமிழ்நாட்டில், ஒரு பக்கமே புரியாது, இதுல 5 பக்கமா? டேய், இந்த லெவல்லாம் எப்படி தாண்டது? எப்படி இவ்வளோ லெவலில் விளையாடி முடிச்சியா? பாத்தியாடா அந்த கொடுமையை? டேய்,
இவ்வளவு நாளா சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்த இப்ப என்னடா சிரிக்கிற? இல்ல மச்சி, நானாவது பரவாயில்ல சாவணும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்களாம் வாழணும்னு நினைச்சீங்க வந்தீங்க தெரியுமா? இப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து சாவ போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது மச்சி. ஆனா அங்க வந்து நீ ஹீரோ வரலாம் சொல்லக்கூடாது என்ன? ஹலோ யோ வெங்கட், எங்கேயா இருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, மேட்டர் சொல்லு. உன்கிட்ட கொடுத்த பாம்ல ஒரு பாம் ஒரிஜினல்யா? அதுல மட்டும் டைமர் ஓடும், ஆன் பண்ணிராத. என்னையா சொல்ற? யோ வெடிச்சதுன்னா எல்லாரும் செத்துருவாங்கயா. யோ ஹலோ ஹலோ யோ வெங்கட். ஹலோ மச்சான், ஒரு முக்கியமான மேட்டரா சொல்ல. சதி சாக போறன்னு சொல்லிட்டே இருப்பான்ல, அவன் நிஜமாவே சாக போறான்டா. டவுட்டுங்க மச்சான், பாம்கார இப்பதானே ஃபோன் பண்ணான். அவன் கொடுத்த 4 பாம்ல ஒன்று ஒரிஜினலா. ஏய் விளையாடாதரா. இல்ல மச்சான், இப்பதான் மச்சான் ஃபோன் பண்ணி சொல்றான். ஓ, அதனால தான் டைமர் டிக் டிக்னு அடிச்சிட்டு இருக்கா. என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? மச்சான் நீ சொல்லு. நீயே சொல்லு மச்சான், நீயே சொல்டா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. ஏய் மாமா, நான் ஒன்று சொல்லுவேன், ஆனா நீ கத்த மாட்டல. கத்த மாட்டேன், சொல்லு சொல்லு. உன்னோட பாம் ஒரிஜினல் பாம். ஏய், இந்தல மட்டும் டைமர் ஓடுதுன்னு காண்ட்ல தானே சொல்றீங்க? ஏய் சொல்டா. டேய் அவன் சொல்றது உண்மைடா. டேய் சும்மா இருக்கான் பார். டேய் டைமர் ஓடுறதே அதனால தான்டா. பார்சல் மாத்தி கொடுத்துட்டானா? ஏடா இட்லிக்கு பதிலா பரோட்டா மாத்தி கொடுத்துட்டான்ற மாதிரி சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன்டா ஆன் பண்ண? நான் எங்கடா ஆன் பண்ணேன்? எங்க அந்த செவ் பட்டனுக்கு பிறந்தவன்? காங்கா என்னடா பண்றது? என்ன இறா ஏதாவது இது என்ன எரிக்கலாமா புதைக்கலாமாண்ணா? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்களேன். சத்தியம். இந்த விஷயத்தை சாதிக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் நான் வரேன். ஏன்டா சாதிக்கிட்ட போறான்? வணக்கம் பிரதர். ஒன்றும் இல்லை, என்னோட பாடி சைஸ் லார்ஜ். இவனுங்க ஸ்லிம் ஃபிட் கொடுத்துட்டானுங்க. நம்ம வேணா மாற்றிக்கலாமா? போயா? இல்லை, இந்த டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். போயான்னு சொல்கிறேன்ல. மச்சான் மறுபடியும் டேய், ஏடா அந்த சாதிக்கு ஒத்துக்க மாட்டேன்றான்? மச்சான் ஒன்று சொல்லணும். அவனுக்கு வெடிச்சாலும் உண்டா, உனக்கு வெடிச்சாலும் உண்டா. டேய் என்னடா, எத்தனை மணிக்கு வெடிக்க வைக்கலான்னு பார்க்குறியா? டேய் பாம்பு வெடிச்சிட போதா, எனக்கு சூடு தாங்காதடா. பாம்பு வெடிக்க போதா? ஆமாண்டா, இவன் வேற படுத்துறான். இவனுக்கு பாம்பே வெடிச்சிடலாம். பயமா இருக்கு, ஏதாவது பண்றா? என்னையா பண்றீங்க? நான் தான் கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல. தப்பு மேல தப்பு பண்றீங்க, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்காதீங்க. அதான் கோரிக்கை நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரில, அதனால தான் எடுத்துன்னு வந்தேன். இன்னும் 1.5 மணி நேரத்தில் இந்த பாம்பு வெடிக்கும். இந்த மாதிரி உள்ள இன்னும் 3 இருக்குது. வெடிச்சுது இந்த ஏரியாவே. உடனடியாக லோனை கேன்சல் பண்ணல, இந்த ஏரியாவே பஸ்பந்தான். தம்பி தம்பி பிரச்சனை இல்ல. பசங்க வச்சிருக்க கோரிக்கைக்கு மக்கள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Facebook, Twitter எதை பார்த்தாலும் இவங்க கொடுத்திருக்க சப்போர்ட் தான். போராட்டம் மக்கள் கையில போச்சு. இனிமே எந்த கொம்பம் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிமா, ட்விட்டர் கருத்து கணிப்பை பார்த்தீங்க. ட்விட்டர் கருத்து கணிப்பும் பெருவாரியாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும்னு தான் வந்திருக்குது. சார் இப்போவாது புரிஞ்சுக்குவாங்க. இல்ல இப்போவாது சேனல் ஊடகத்தை தவறான கருத்தை தெரிவிக்கிறீங்க. இளைஞர்களை பத்தி நம்ம பேசுறதை விடவும் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை ரொம்ப முக்கியமானதுன்னு தான் இப்ப பேசணும்.
நீ ஏன்டா அழுகுற? ஏய், சீ, என்னடா உனக்காக இது செட் ஆகல, அழகு. ஆ? என்னடா இது? ஏய் ரொம்ப ஃபீல் பண்ணாத, வெடிச்சிருந்தா நீ தான் செத்துருப்ப. சரி மூடு. என்ன மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்? அது ரொம்ப ரேர் மெட்டீரியல் சார். அந்த பாம் பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் டைப்பை சேர்ந்தது. வெடிச்சிருந்தா பாதிப்பு ரொம்ப ஆயிருக்கும் சார். அதுவும் இல்லாமல் உள்ள இருக்கிற 3 பாம்பும் வெடிச்சதுன்னா சுத்து வட்டாரத்தில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படும் சார். தலைவரே, ஏற்கனவே நம்ம ஆட்சியை கழுவி ஊத்துறாங்க. இதுல வேற ஆனா போராட்டம் பண்ணி நம்ம உயிரை வாங்குறாங்க. ஆமா தலைவரே, இந்த பிரச்சனைய வர்ற எலெக்ஷனுக்குள்ள எதிர்கட்சிக்காரன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தலைவரே. பாயிண்ட். செக்ரட்டரி சார், இந்த விவசாய கடன் பிரச்சனையை தீர்க்கறதுல 1000 சிக்கல் இருக்கலாம். எஸ் சார். சட்டப்படி சாத்தியம் இருக்கா? தலைவரே, 4 பிள்ளைக்கா பசங்க வந்து ஒத்துட்டா நமக்கு தான் அசிங்கம். அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அமைதி. நீங்க சொல்லுங்க சார். நீங்க சொன்னா செஞ்சிடலாம் சார். பேங்க் எல்லாம் கடனை ரத்து பண்ண மாட்டாங்க. இது அரசை ஏத்துக்கிறதா அறிவிக்கலாம் சார். இங்க பாருங்க, இன்னும் 3 மாசத்துல எலெக்ஷன் வரும். இந்த விவசாய கடன் ரத்து பண்றோம் சொல்லிட்டு தான் எலெக்ஷன் நின்னோம், ஜெயிச்சோம். ஆனா செய்யல. என்ன அடுத்த 3 மாசம் நாம எல்லாரும் கமிஷன் வாங்காம இருந்தாலும் எல்லா கடனையும் ரத்து பண்ணலாம். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நீங்க மிக்சரை கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுங்க. யோ சிஎம், என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க, என் பையனை வேற கடத்தி வச்சிருக்கானுங்க. அதை பத்தி எதாவது அக்கறை இருக்காயா உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க, சீக்கிரமே ஒரு நல்ல முடிவு அறிவிக்க. நீ என்ன முடிவானே எடு, என் பையன் எனக்கு முக்கியம். ஆமா. தமிழக முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க விடுகிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வணக்கம். பொதுமக்கள் எந்த விதமான அசம்பாவித செயலிலும் ஈடுபட வேண்டாம். இது மக்களுக்கான அரசு. மக்களுக்கு தொடர்ந்து நன்மையை தான் செஞ்சிட்டு இருக்கு. என்ன, இந்த விவசாய கடன் விஷயத்துல கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்தின அந்த இளைஞர்களுக்கு இந்த அரசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்று முதல் விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படுகிறது. விவசாய கடனை ரத்து செய்தது தமிழக அரசு. பொதுமக்கள், இளைஞர்கள் ஆரவாரம். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். விவசாயிகள் கடனை ரத்து பண்றதா கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. சுத்த காமெடி பீஸ் நினைச்சோம், கலக்கிட்டானுங்க. ஒரு நாள் பூரா சாவடிச்சிட்டாங்க. அவனுள்ள சும்மா விடக்கூடாது. ஹாஸ்டேஜஸை பத்திரப்படுத்திட்டோம்னா இந்த பயலுங்களை நம்ம வண்டியில கூப்பிட்டு போய் எங்கேயாவது அவுட்ஸ்கர்ட்ஸ்ல வச்சு என்கவுண்டர் பண்ணிடலாம் சார். அப்பதான் இனிமே போராட்டம் அது இதுன்னு எவனும் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஓகே, கோ அஹெட், ஷூட் देम. எஸ் சார். பிடிபடுவார்களா கொள்ளையர்கள்? காவல் ஆணையர் தலைமையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியது காவல்துறை. சுத்தி போலீஸ் தப்பிப்பாங்க நினைக்கிறேன். பசங்க தப்பிச்சா போதும் தலைவரே. அந்த பயலுங்களுக்கு ஏதாவது ஆச்சு, நம்ம சும்மா இருக்க கூடாதுடா. இனிமேல் தான் நமக்கு ஆபத்து. நீ வந்ததுல இருந்தே எங்களுக்கு ஆபத்து தான். மச்சான் சத்தியமா சாவடிச்சிருவானுங்கடா. நம்ம சரண் அடைஞ்சா தானே. என்னது? ஏய் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் ஒன்று பண்ணுவான் பாறேன். நண்பர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக ஒத்துழைச்சிங்க. எல்லாரும் எந்திரிச்சிங்க. தேங்க்யூ. நம்ம தப்ப முடியாது. ஏன் ஏன் சுத்திலும் போலீஸ் இருக்காங்களே. சாவ போகிறோம். நீ வாய் வச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. போய் பாரு எவ்வளோ போலீஸ். எல்லாரையும் லைனில் நிற்க வைங்க. அந்த உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியாச்சு. ஹாஸ்டேஜஸ்லாம் சீக்கிரமா வெளியே அனுப்புங்க. ஏமா அந்த ஃப்ளோர் எடுத்துட்டு வாங்க. என்னடா பண்ண போற? ஏய் எல்லாரும் கியூல ரெடியா நிக்க சொல்லு. நான் கொடுக்க மாட்டேன், போய் கியூல நில்லுங்க. என்ன பண்ற? எனக்கு அந்த கிட்ட விடுறா. ஏய் கான், ஏய் வா வா கான், இந்த பேக் எடுத்துட்டு மேல போ. சரியா? எனக்கு எதுக்குடா பதா போறீங்க? மூஞ்சி பிடிக்கலடா, மூடுற. போ போ போ. ஜல்தி.
உங்களுக்கு தனியா வண்டி அரேஞ்ச் பண்றேன் சார். யோ வண்டியில ரெடி பண்ணிட்டியா? எஸ் சார். ரெடியா? ரெடி மச்சி. அங்க பாரு சிம்பன்சி. அந்த குரங்கையில துப்பாக்கி இவங்க கிட்ட இந்த வெப்பன்ஸ் குரங்கிட்ட இருக்கு சார். Watch out, they're coming for you. You won't even know who or what hit you. Call your money inside. Run all you want, but you can't. பணம் வச்சிருக்கு சார். ஐயோ மண்ணுளி பாம்பு. சாரிப்பா ராகுலோட வந்துட்டோம். மன்னிச்சிருப்பா. வெயிட் சார். பேக் பேக். ஓகே ரெடி. மச்சி அடுத்த ரூம்ல தோண்டி பார்க்கலாம். மச்சி. இங்க வாடா நம்ம தப்பிக்கிறது எவனோ சுரங்கம் தோண்டி வச்சிரான். வா 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 வா. அந்த கருமத்தெல்லாம் கழட்டி கடாசிட்டு வாங்கடா டேய். சீக்கிரம் வாடா. இவனா பீச்ல வாக்கிங் போற மாதிரி போயிடுறான். டேய் எங்கடா போற வா. டேய் அந்த பொந்துல வந்தா நான் மாட்டிக்கொண்டா. மப்டி போலீஸ் சொல்லி அவன் சைஸ்ல சப்பே தான் தோணணும். நீ வாடா. இறங்கு சரி இறங்கு. மச்சான் ராண்டா. இனிமே ரூம் பக்கம் வந்தனா அவள்தான். எல்லாம் போய்ட்டாங்க. கூட்டத்தோட கூட்டமா வச்சிருக்காங்க. Watch out, we're coming for you. You won't even know what hit you. Move! ஹேய் உன் தேவையான இடத்துல பொருளை எந்தல கை வைக்கிறேன். டேய் என்ன சார் ஒழுங்கா பொறுக்குல பணத்தை சார் தூக்கா. இது நான் கஷ்டப்பட்டு போறீங்க சார். வேணா நீங்க போறீங்க. பொறுக்குல. சார் சார் இவ்வளவு பேர் போறீங்க என்ன மட்டும் பிடிச்சிட்டு போறீங்க? நமக்கு ஒரு கட்டம் போட்டாலும் இன்னொரு கட்டம் வந்துருச்சு. கம் ஆன் சீக்கிரம் பொறுக்கி செட்டில் ஆயிடுவோம். செல்லாத சொல்ற போறானுங்க. இவன் ஆக்சிலேட்டர் கால் இட்டு தான் கரெக்ட்டா ஓடுறியா? ஓடுறியா? ஏதோ ஹெல்ப் பண்ற கீர போட்டு இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல. சீக்கிரம் போ. மச்சான் சீக்கிரம் போயிடலாம்டா. ஏய் காங்க எங்க? காங்கா ஏய் காங்கடா. காங்க அங்கே மாட்டிக்கிச்சா? எங்கடா போனா? ஏய் சும்மாறா இவனுங்க பேச்ச கேட்டுட்டு. ஏற்கனவே நம்ம மூஞ்சில வேற அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மாட்டா என்கவுண்டர் தான். இல்ல திருப்புங்க காங்க கூட்டிட்டு நீ வேணா தனியா போய் கூட்டி வாயா. மச்சான் போலீஸ் வண்டி வருதுடா. 2 நாள்ல மாட்ட போறேன்னு சொன்னா 2 நிமிஷத்துல மாட்டிட்டோம்.
செல்லாதுன்னு சொல்றதுக்குள்ள செலவு பண்ணிடுவோம். சார் 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 உடனே சார் வலிங்க சார் சார் மாஸ்க் இல்ல சார் உடனே சார் மூஞ்சி சார் சார் உடனே சார் அம்மா சார் மாஸ்க்ல இல்ல சார் ஒரிஜினல் ஃபேஸ் தான். தேங்க்ஸ் பா. நான் ஒன்னு கொரில்லா முஜா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன். மனுஷன் தான் சார். அதான் படம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன பார்த்துருக்கீங்க டைட்டிலா? டேய் எல்லாம் ப்ரூஃபோட மாட்டிக்கிட்டு நிக்கிற. ஒழுங்கா உண்மையை மறைக்காம சொல்லு. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அப்படி மூடு. ஒரு கதை சொல்லிட்டா சார்.